நீங்க சொன்னீங்கல்ல தாவேகாவுடைய கொள்கை என்னன்னு கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன். ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகும் கூட நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம கணிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கணிக்கிற அளவுக்கு பெரிய கணித மேதையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு புரிஞ்சதை பத்தி சொல்றோம். தோணும்ல. தாவேகாவுடைய கொள்கை என்ன? அப்படியே திமுக எதிர்ப்பு வாக்கு எல்லாத்தையுமே அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் போகாம விஜய்க்கு கொண்டு போவோம். அப்படி கொண்டு போய் ஒரு 15-20 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சாச்சா இப்ப திமுகவும் ஜெயிச்சு வரும். அந்த இடத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ தேவைப்படும். அப்ப எத்தனை எம்எல்ஏ திமுகவுக்கு தேவையோ அத்தனை எம்எல்ஏ தாவேகா விட்டுட்டு திமுக போயிருக்கேன். கண்டிப்பா அன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்கும். தாவேகால இருக்கக்கூடிய மீதி ஒரு 10-15 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க. ஆனா தாவேகா என்ன சொல்லுவோம்னா 5 துரோகிகள் எங்களை விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். இப்படியே மெயின்டைன் பண்ணி எத்தனை தடவை அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ வேணுமோ அத்தனை எம்எல்ஏவை தாவேகால இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் தாவேகா நம்மளுடைய எதிர்கட்சின்னு திமுகவும் பேசும், திமுக தான் நம்ம எதிர்கட்சின்னு தாவேகாவும் பேசும். இத ஒரு ஹைலைட் என்னன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை எதிர்கட்சியா பார்த்துருந்துச்சுன்னா தாவேகாவுடைய மாநாட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சன் டிவில லைவ் போடுறதுக்கு காரணம் என்ன? தெரியுதா இல்லையா? பினாமி கட்சி பினாமி கட்சி பினாமி கட்சி, அது யாருக்கும் புரியுறதில்ல. அது இல்லாம இந்த இளைஞர்கள் தாவேக்கால இருக்கிறது எல்லாருமே தற்கொலை இல்லை. அதுலயும் ஆகச்சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க. ஆனா அந்த அறிவாளிகளும் எதையும் சிந்திக்காம செயல்படாம அந்த ஒரு திரை கவர்ச்சி திரையில செய்யறத தரையில தயவு எந்த காலத்துல செய்ய முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, திரை கவர்ச்சி எனக்கும் இருக்குண்ணே, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அரசியல் வரும்போது ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, பார்த்தோமா ரசிச்சமா நல்லா இருந்தா மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். சரிங்களா? அது ஒரு இயக்குனர் இயக்கி அவரோட கருத்துக்களை அந்த நடிகன் மூலயமா பிரதிபலிக்கிறாரு. அது அந்த நடிகனோட கருத்தோ இல்ல அந்த நடிகனோட பிம்பமோ அல்ல. இன்னைக்கு ஒரு சண்டை படம் எடுத்தா நாளைக்கு ஒரு காதல் படம். இந்த படத்துல இருக்கிற அதே கதாநாயகன் தான் அந்த படத்துல இருக்கா. அந்த 2 பேருக்குமே எடுக்கப்பட்ட கருத்து வேற. அது ஒரு இயக்குனரோட மூளை. அந்த மூளை நடிகன் என்ற ஒரு பிம்பத்தை வச்சு வெளிக்கொண்டு வர. உண்மையில இந்த இடத்துல நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பல நாள் இந்த கருத்தை மனத்தை வச்சிருந்தேன். என்னுடைய காணொலிகளில் 2-3 இடங்கள் சொல்லியிருக்கேன். ரமணான்னு ஒரு திரைப்படம். ஆமா, அருமையான திரைப்படம். நடித்தவர் விஜயகாந்த் அவர். நிச்சயம். ஆனா அதை இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகதாசன். நான் அந்த படத்தை மட்டும் 45 முறை பார்த்திருக்கேன். அது ஒண்ணு. 2வது பாத்தீங்க அப்படின்னா, இதே சமூகத்துல ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதே ஏஆர் முருகதாஸ் இன்னொரு திரைப்படம் ஒண்ணு எடுக்கிற கத்தி நினைக்கிறேன். ஆமா, அந்த திரைப்படத்துலயுமே அரசியல் பேசுறாரு, பொது பிரச்சனை பேசுறாரு.